இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல எம்ஐ ஜெயிக்க போறாங்களோ அப்படின்னு தோணுது இந்த மேட்ச். இப்போ நெஹால் வதேரா வந்திருக்காரு டீம் உள்ள, துஷாரா வந்திருக்காரு, பட் இட் இஸ் டூ லேட். கிரவுடோட பூவிங் இஸ் பிளேயிங் அ பிக் பார்ட் இன் ஹர்திக் பாண்டியாஸ் கான்ஃபிடன்ஸ். ரோஹித் இன்ஃபேக்ட் லாஸ்ட் அந்த 100க்கு அப்புறம் ஒரு சரிவு பாக்குறோம். இதுக்கு மேல எனக்கு மேத்தமேட்டிக்கலா அவங்களால குவாலிஃபை ஆக முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. 40% ஆஃப் த ரன்ஸ் கேகேஆர் இது வரைக்கும் அடிச்சதுல சால்ட் அண்ட் நரேன் இவங்க 2 பேரும் அடிச்சிருக்காங்க. பின்ன லாஸ்ட் இயர்ல இருந்து கேகேஆர் ஆடுறத பார்த்தா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கரெக்டா சால்ட் இறக்கினாங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் ரிங்கு சிங்கோட ட்ரீட்மெண்ட்லாம். ரிங்கு சிங் இஸ் நாட் த லாஸ்ட் கை கோயிங் த்ரூ திஸ் அண்ட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கை. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். ஏன்னா இந்த வீடியோ வந்து காலையில தான் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். வணக்கம் காவ், எப்படி இருந்தது உங்களோட ஜிம் செஷன்? நல்லா தெம்பா இருக்கிறீங்க ஜிம் போயிட்டு வந்து. அது பாட்டுக்கு ஓடுதையோ, அப்படியே கொஞ்சம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது. உங்களோட அழகோட சீக்ரெட் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் தானா? எது இப்ப இன்னைக்கு எம்ஐ மேட்ச் ப்ரிவ்யூ தானே பண்றோம். கேகேஆர் எம்ஐயா இல்ல எம்ஐ கேகேஆரா? இல்ல கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் தான் நம்ம ப்ரிவ்யூ பண்ண போறோம். எம்ஐ கமிங் இன்டு திஸ் கேம் வித் only 3 wins, whereas கேகேஆர் இன்னொரு பக்கம் 6 winsல pretty கம்ஃபர்டபுளா ஆன் டாப்ல இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே ஹடிலுக்கு போயிடலாம். எம்ஐ ஹாஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் திஸ் சீசன். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஹோம்ல ஆடினாலும் அவேல ஆடினாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் கேகேஆர் ஹோம்லயும் அருமையான ஒரு வெற்றி, அவேலையும் கலக்கிட்டு இருக்காங்க. பேக் டு வின்னிங் வேஸ். லாஸ்ட் கேம் நல்ல ஒரு வின் ஃபார் தெம், கம்ஃபர்டபுள் வின் இன்ஃபேக்ட். லாஸ்ட் 5 என்கவுண்டர்ஸ்ல காவ் எம்ஐ ஹாஸ் ஒன் ட்வைஸ், பட் கேகேஆர் ஹாஸ் டாமினேட்டட் 3 times வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் பிரிட்டி மச் ஃபேவரட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் கேகேஆர் தான் அப்படின்ட்டு. ஸோ வாட் ஆர் யுவர் ஏர்லி தாட்ஸ் ஆன் திஸ்? எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான தாட்ஸ் இருக்கு. ஐ திங்க் எம்ஐ வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் ஃபார் த ஃபயர் பவர் தட் தே ஹேவ் அண்ட் நிறைய பேர் அந்த டீம்ல இருந்து வேர்ல்ட் கப்புக்கு வேற போறாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ ஒரு நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடமோட ஆடுவாங்க. த மங்கி இஸ் ஆஃப் தேர் பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் இயர்ஸ் ஐபிஎல். ஸோ ஐ திங்க் தேர் ஜஸ்ட் கோன் கோ அவுட், எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ், பிளேயிங் அட் ஹோம், டெஃபினெட்லி கமிங் அப் அகேன்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் கேகேஆர் யூனிட். ஆனால் எனக்கு என்னமோ இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல எம்ஐ ஜெயிக்க போறாங்களோ அப்படின்னு தோணுது இந்த மேட்ச். அதுதான் நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தாட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஹாக்காய். ஹாக்காயில் நான் வந்து எனக்கு என்ன பேசணும்னு இருக்குன்னா, த கியூரியஸ் கேஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அண்ட் இஸ் கேப்டன்சி. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, த மங்கி இஸ் ஆஃப் த பேக் அப்படின்ட்டு. அப்படிதான் நான் போன மேட்சும் நினைச்சேன். ஹர்திக் பாண்டியா அப்பா நம்ம T20 டீம்ல வந்துட்டோம், என்ன வேர்ல்டு வைஸ் கேப்டனா வேற செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரீடமோட ஆடுவாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே சிக்குன்னு வாங்கிட்டு போச்சு. ஐ திங்க் இந்த ஒரு சீசன்ல எம்ஐயோட மிகப்பெரிய சரிவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி அந்த ஒரு தலைமையில வந்து ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் டன் வெல். அதுதானே ட்ரூத். கண்டிப்பா 100%. என்னதான் அவங்களுக்கு வந்து வெளியே அந்த ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து தூக்குனதும், ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணி நேரா கேப்டன் ஆக்கினதும், பிளே அரவுண்ட் பண்ணியிருந்தா கூட உள்ளுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள அவரோட கேப்டன்சி மேல மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. ஸோ அந்த விதத்துல டீம் செலெக்ஷனா இருக்கட்டும், பர்சனல் தட் தே ட்ரஸ்டடா இருக்கட்டும், நியூ பால் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், நெஹால் வதேராவை ஆட வைக்காதது இனிஷியல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அந்த விதத்துல நாட் ஜஸ்ட் ஹர்திக் பாண்டியா இன்சைட் த ஃபீல்ட், ஐ திங்க் அந்த மேனேஜ்மெண்ட் குரூப், அந்த டிசிஷன் மேக்கிங் குரூப் ஹேவ் காட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ராங்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் டிசிஷன் மேக்கிங் நீ சொன்ன மாதிரி லாட் ஆஃப் டிசிஷன்ஸ் ஹேவ் பீன் கொஸ்டினபிள். நீ சொன்ன மாதிரி நெஹால் வதேரா ஸ்டார்ட் ஐ திங்க் ஒரு 7 மேட்ச் வரவே இல்லை, ஒரு சீன்லேயே இல்லை. அதை தாண்டி ஒரு லூக்வுட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க போலிங்ல, ஒரு மஃபாகா ட்ரை பண்ணாங்க. யூ ஹேட் ஒரு நுவான் துஷாரா இருந்தாரு, ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர். என்னதான் நீங்க நிறைய ஹைப் கொடுத்தீங்க, பட் ஸ்டில் ஹி டிட்ன்ட் லிவ் அப் டு த ஹைப். பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் ஹி வாஸ் மச் பெட்டர் டு ஒரு லூக்வுட், ஒரு மஃபாகா, இந்த ஒரு டிசிஷனா இருக்கட்டும். அண்ட் டியூரிங் த மேட்சஸ் ஆல்சோ சர்டன் டிசிஷன்ஸ் வேர் நாட் டேக்கன் கரெக்ட்லி. ஐ திங்க் அந்த ஒரு தாக்கம் இப்போ நம்ம டெஃபினெட்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நெஹால் வதேரா வந்திருக்காரு டீம் உள்ள, துஷாரா வந்திருக்காரு, பட் இட் இஸ் டூ லேட்ல. ஏன்னா இப்போ துஷாரா நான் இந்த பாயிண்ட் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்.
துஷாராவை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க டு செட்டில் டவுன். இப்போ இந்த கட்டத்துல லாஸ்ட் 2 மேட்சஸ் கொண்டு வந்து திடீர்னு அவர் வந்து வந்து விக்கெட் எடுப்பா, விக்கெட் எடுப்பா, விக்கெட் எடுப்பா அப்படின்ட்டு ப்ரெஷரை போட்டீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா ஐபிஎல் இஸ் a பிக் டோர்னமெண்ட். ஒரு ஒரு டெபுட்டனுக்கு, அதுவும் துஷாரா மாதிரி ஒரு ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல முன்னாடியே. கண்டிப்பா இன் ஹைண்ட்சைட் நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். துஷாரா வந்து இனிஷியலாவே வந்திருக்கணும். வேர் ஐ தாட் தே மிஸ் த ட்ரிக் இஸ், அவங்க மைண்ட்ல சப்போஸ் துஷாராவை ஒரு வைல்ட் கார்டா பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தா கூட அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லாவே போல. லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அரௌண்ட் த டீம்னு எனக்கு தோணுது. ஸோ அதில் மேபி துஷாராவும் ஹி காட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட்னு தோணுது. ஏன்னா துஷாராவோட போலிங் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சால ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்திருக்கு. சம்டைம்ஸ் இஸ் ஷோகேஸ் த டச் ஆஃப் பிரில்லியன்ஸ். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சிருக்காரு. ஸோ தட் கேன் ஹேப்பன் டு சர்டன் இண்டிவிஜுவல்ஸ். நான் வந்து அவர் ஹைட் கொடுத்ததுனால நான் இதை சொல்லலை. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். டெஃபினெட்லி அவர் லிவ் அப் பண்ணல அவர் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப். பட் ஐ திங்க் அந்த டீம் அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரும், ஜஸ்ட் கிவிங் ஹிம் தட் பெனிஃபிட் ஆஃப் டவுட். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் போகும்போது ஐ தாட் இன்னும் ஏர்லியராவே துஷாராவே எடுத்துன்னு வந்திருக்கணும். அதுல டவுட்டே வேண்டாம். ப்ராபப்ளி ஹி வுட் ஹவ் பீன் யுவர் மேட்ச் வின்னர் இன் அ ஃபியூ கேம்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸை கேரி பண்ணி ஹி குட் ஹவ் கிவன் யூ தட் bowling depth in the இது that they've been missing throughout the tournament. மஃபாக்கா, லூக் வுட் அவங்க எல்லாம் பண்ண வேலையே துஷாரா பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு போயிருக்கணும். பட் ஜஸ்ட் நாட் ஹர்திக் பாண்டியாஸ் கேப்டன்சி மட்டும் நம்ம வந்து கை வைக்க முடியும். ஐ மீன் அதுதான் காரணம், அதுதான் ஒன்லி காரணம்லாம் சொல்ல முடியாது. தேர் ஹாஸ் பீன் அ லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோஹித் அண்ட் இஷானோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பே வரல. ரோஹித் இன்ஃபேக்ட் லாஸ்ட் அந்த 100க்கு அப்புறம் ஒரு சரிவு பார்க்குறோம். இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போன மேட்ச் வந்து இஷ்டத்துக்கு ஆடினாரு. 32 அடிச்சாரு, 35 பந்து எடுத்தாரு. ஸோ அந்த விதத்துல ஈவன் தட் ஓப்பன் தட் மைட்டி அந்த மைட்டி மும்பை பேட்டிங் லைன் அப் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் கம் அவுட் ஃபயரிங். திலக் வர்மா, ஒரு திலக் வர்மா மட்டும்தான் நம்ம வந்து தனித்துவமா எடுத்து வைக்க முடியும். நிஹால் வதேரா இது வரைக்கும் கிடைச்ச 2 சான்சஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. இது தவிர ரோஹித்தோட அந்த ஒரு நாக் சொல்லலாம். பட் அது தவிர பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஆல்சோ ஐ ஃபீல் அவரோட தப்பு கிடையாது நான் ஃபீல் பண்றேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் ஏன் ஃபயர் ஆலன்ட்டு. பிகாஸ் ஐ ஃபீல் இஸ் கம்மிங் அப் டூ ஏர்லி. அந்த நியூ பால்ல வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்றாங்க அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் இஸ் நாட் த ரைட் திங் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த விதத்துல தெரியல. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் ஆஃப்டர் இஸ் இன்ஜுரி ஒரு 3 மேட்ச்ல ஏதோ ஒரு 250 அடிச்சாரு, விச் வாஸ் வெரி குட் ஸ்டார்ட். பட் அந்த இடத்துலயுமே அந்த டீமோட அட்மாஸ்பியர், ஈவன் ரோஹித் சர்மா ஃபார் தட் மேட்டர், நான் அதை தான் புட் டவுன் பண்ணுவேன். டில் ஒரு 7th கேம் ஹி வாஸ் ஷோயிங் ட்ரிமெண்டஸ் ஃபார்ம். அந்த ரோஹித் சர்மா அந்த பேட்டரை இந்த மாதிரி நம்ம ஐபிஎல்ல பார்த்ததே இல்லை. அப்புறம் கடைசி 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு செம சரிவு. ஸோ சம்வேர் ஐ திங்க் அந்த டீமோட அட்மாஸ்பியர், ஏன்னா நான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி. ஐ பீன் இன் டீம்ஸ் வேர் என்ன எந்த இடத்துல நீங்க பார்த்தாலுமே இல்ல ஒரு நெகட்டிவிட்டி தான் தெரியும். ஒரு அட்மாஸ்பியரே ரொம்ப லோவா ஆயிடுச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆஸ் அ பிளேயர் டு கோ அவுட் அண்ட் பர்ஃபார்ம். ஸோ அதுதான் மும்பைக்கு ஆகுதோன்னு எனக்கு தோணுது. டெஃபினெட்லி இஷ்யூஸ் ரிகார்டிங் ஹர்திக் பாண்டியாஸ் ரிட்டர்ன், கேப்டன்சி, ரோஹித் சர்மா தூக்குனது எல்லாமே இஸ் கோயிங் த்ரூ. கிரௌடோட பூவிங் இஸ் பிளேயிங் அ பிக் பார்ட் இன் ஹர்திக் பாண்டியாஸ் கான்ஃபிடன்ஸ். அது எல்லாமே இருந்தாலும் இப்போ ஐ திங்க் இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அவங்களோட சீசன் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஓவர். ஸோ இதுக்கு மேலே எனக்கு மேத்தமேட்டிக்கலாக அவங்களால குவாலிஃபை ஆக முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் இப்போ வந்துட்டு தேல் நாட் லுக் அட் திஸ் சீசன், தேல் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ். அண்ட் அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் டெஃபினெட்லி லாஸ்ட் மேட்ச் ஐ தாட் ஹர்திக் பாண்டியா த bowler கேம் அவுட் வெரி வெல். வேர்ல்ட் கப்ல வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருக்காருங்கிற ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம். he pushed, he really did well in his individual bowling. கேப்டன்சில பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தாலும் அவரோட bowling சூப்பரா போட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஸ்கில்ல டெஃபினட்டா வச்சிருக்காங்க. அதுல கொஸ்டின் மார்க்கே கிடையாது. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இஷன் கிஷனா இருக்கட்டும், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், சோ மெனி மேட்ச் வின்னர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஐ திங்க் நவ் தட் தேர் டோர்னமெண்ட் இஸ் கம் டு அன் எண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், they are just going to go out and enjoy themselves னு தோணுது. 100%. I think at the end of the day, you can have all 11 match winners, but அவங்க எல்லாம் டீமா ஆடினாதான் யூ கேன் வின் மேட்சஸ் அண்ட் வின் டோர்னமெண்ட்ஸ். அதுதான் மும்பை இந்தியன்ஸ் 5 வாட்டி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில நடந்தது. அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில அது நடக்கல. அதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் கேகேஆர் ரூலிங் த ரூஸ்ட் நல்லா ஆடினாங்க போன மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஒரு பலமே அந்த ஓப்பனிங் பேருக்கு. ஒரு பக்கம் நம்ம இஷான் கிஷன், ரோஹித் சர்மா சொல்றோம், அவங்க ஃபயர் ஆல. இன்னொரு பக்கம் 40% ஆஃப் த ரன்ஸ் கேகேஆர் இது வரைக்கும் அடிச்சதில்ல.
அடிச்சு சால்ட் அண்ட் நரேன் இவங்க 2 பேரும் அடிச்சிருக்காங்க, விச் இஸ் a வெரி பிக் பிளஸ்ல. என்ன லாஸ்ட் இயர்ல இருந்து கேகேஆர் ஆடுறத பார்த்தேன், கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கரெக்டா சால்ட் இறக்கினாங்க. இந்த வருஷம் அப்படியே சால்ட்டும் நரைனும் ட்ரிமெண்டஸ். ஐ மீன் ஐ திங்க் தே ஹவ் ஏஸ்ட் த டெம்ப்ளேட். எனக்கு அதான் தோணுது. எஸ்ஆர்ஹெச் ஒரு அவ்வளோ சக்சஸ் பார்க்கலனாலும் டீம்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர்லாம் இந்த ஐபிஎல் வித் இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல்ஸ் அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டா பிடிச்சி ஹார்டா அப் டாப் போறதுல நாட் டு ஃபர்கெட் அவங்களுக்கு வந்து குர்பாஸ் வாஸ் அ வெரி குட் ஆப்ஷன். குர்பாஸ் வாஸ் த ஒன் ஹூ பிளேட் லாஸ்ட் இயர். சால்ட் வந்து இவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கிடைச்சது. பட் டு டேக் தட் கேம்பிள் அண்ட் பிளே சால்ட் அஹெட் ஆஃப் அ குர்பாஸ், இட் இஸ் பேட் ஆஃப். அண்ட் அவரும் ட்ரிமெண்டஸா இஸ் லிவ்ட் அப் டு ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்படி அவர் வந்துட்டு ஆக்ஷன்ல விட்டாங்கன்னு இப்போ என்னால ஆஃப்டர் சீயிங் இஸ் பர்ஃபார்மன்ஸஸ் அதை ஃபேத்தமே பண்ண முடியல. பட் இருந்தாலும் தே போத் ஹேவ் டோட்டலி டாமினேட்டட். அதுல வந்து டவுட்டே வேணாம். அதுவும் சுனில் நாராயண்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கும் போது ஓகே அப்படின்னு யோசிச்சோம். செகண்ட் மேட்ச் ஓகே, 1-2 times லக்கி. கன்சிஸ்டண்டா ஹி ஸ்டாப்பிங் த சார்ட்ஸ். விட்டா ஆரஞ்சு கேப் ரேஸ்லயே வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹி ஹஸ் இருக்காரு பெர்ஃபார்ம். ஸோ ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருக்காரு. அதுதான். ஸோ ட்ரிமெண்டஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் அவங்க 2 பேரு. அதுவும் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். தேர் நாட் அவுட் அண்ட் அவுட் பேட்டர்ஸ். ஒருத்தர் கீப்பரு, ஒருத்தர் போலரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றதுனால rightfully at the second place sitting comfortably, and they will also look to gain confidence from Mumbai. But எங்க எனக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தோணுதுன்னா, ஸ்மார்ட்டா மும்பை வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் துஷாரா அந்த மாதிரி பிளேயர்ஸ் நியூ பால்ல யூஸ் பண்ணாங்கன்னா, ஐ ஃபீல் there is a chance that KKR are straight away in the back foot இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரிங்கு சிங் டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா சுனில் நாராயண் அண்ட் சால்ட்டோட சக்சஸ்னால இவருக்கு வாய்ப்பு கம்மியா இருந்ததுனால ஒரு மாதிரி அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் போயிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நெவர்தலெஸ் கவ், வாட் டு யூ திங்க் ஆஃப் ஹிஸ் நான் செலெக்ஷன்? ஏன்னா T20 இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு ஆடும் போது லாஸ்ட் 1 year he has been very very consistent. அவர் தான் டவுட்டட் டு பி த ஃபினிஷர். ஹர்திக் பாண்டியா சப்போஸ் இல்லைன்னா இவர் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 3 months யூ ஹியர் ரைட் நவ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டீம். ஒரு பிக் டிசப்பாயின்மெண்டா இருக்கும்ல அவருக்கு. என்ன கண்டிப்பாங்க ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் ரிங்கு சிங்கோட ட்ரீட்மெண்ட்லாம். இது வந்து ரிங்கு சிங் இஸ் நாட் த லாஸ்ட் கை கோயிங் த்ரூ திஸ் அண்ட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கை. திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் டிபேட்டபிள். இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர் ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். ஏன்னா அட்லீஸ்ட்ல அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவரால் பண்ண முடியாம இருந்தா ரீசெண்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ரீசெண்ட் ஃபார்முக்கு ஒரு சாம்பிள் சைஸே இல்ல. இந்தியாவுக்கு வேற லெவல் நம்பர்ஸ், வேற லெவல், நாட் ஈவன் செகண்டே, நாட் ஈவன் க்ளோஸ். அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஃபார் தி ஆர்டர் தட் ஹீஸ் கோயிங். ஐ தாட் அவங்க எதுக்கு வந்து இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, செஹல் ஹஸ் ஹேட் அ ட்ரிமெண்டஸ் ஐபிஎல். குல்தீப் இஸ் யுவர் மெயின் ஸ்டே. ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆர் யுவர் ஆல்ரவுண்டர்ஸ். அவ்வளவுதான். அக்சர் பட்டேல் தேவையே இல்லை. இஃப் யூ ஹவ் டிசைடட் டு கோ ஃபார் அக்சர் பட்டேல், ஐ தாட் ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் நீங்க ஒரு ஹார்ட் கால் எடுத்தே ஆகணும். இட் ஹேவ் டு எய்தர் பி. ஜடேஜாவை டிராப் பண்ண முடியாது கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அக்சர் அண்ட் ஜடேஜா டிபேட் இல்ல. ஜடேஜா இஸ் டிப்பிங் அக்சர். அது ஸோ அந்த இடத்துல நீ ஷுட் ஹவ் எய்தர் லேட் தி ஆக்ஸ் ஆன் செஹல் ஆர் அக்சர் தான். ரிங்கு சிங் மேல ஆக்ஸ் லே பண்ணது வந்து இட் இஸ் வெரி வெரி அன்ஃபேர். அண்ட் தெரியல எனக்கு 4 ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட்ல இல்ல நீங்க ஒரு 16 மெம்பர் ஸ்குவாடா எடுத்துட்டு போங்க இஃப் தட் இஸ் அலௌட். அது கூட பண்ணிருக்கலாம். I பட் think rule வெரி is வெரி only அன்ஃபேர். இட்ஸ் rule நாட் அக்செப்டபிள் அட் ஆல். rule is only 15 ரூல் members squad தான். 15னா you cannot have 4 fast bowlers and 4 spinners வந்துட்டு எங்க தேவையே 4 கிடையாது. ஃபாஸ்ட் ஐ திங்க் bowlersே இல்லையேப்பா. யாரு மூணு சிராஜ், அர்ஷ்தீப், 3 ஃபாஸ்ட் bowler தான்ப்பா. ஹர்திக் பாண்டியா சேர்த்து, ஹர்திக் ஆமா பாண்டியா ஹர்திக் பாண்டியா சேர்த்து 4. அதேதான் ஜடேஜாவை சேர்த்து 4. ஸோ 6 bowling ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையா? அதுதான் என்னோட பிகெஸ்ட் கொஸ்டின் மார்க். நீ யூ டிசைடட் தட் யூ கோயிங் வித் ஹர்திக் பாண்டியானா, இல்ல நீங்க பிகெஸ்ட் கால் ரீசெண்ட் ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை தான் டிராப் பண்ணணும். பட் ஆப்வியஸ்லி அந்த ஸ்கில் செட்ஸ்க்கு யாருமே இல்ல. பேஸ் bowling ஆல்ரவுண்டர் தேவை. ஐ டூ அக்ரி, தட் இஸ் அ ஃபேர் கால். ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ்ல வராங்கன்னா எதுக்கு உங்களுக்கு 6 bowling ஆப்ஷன்? அதை தவிர எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் எதுக்கு அவ்வளோ ஸ்பின்னர்ஸ்? ரிங்கு சிங்க்கெல்லாம் நடந்தது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா சொல்லலாம். ரீசெண்ட் ஃபார்ம், டூபே கம்மிங் இன் டு ஃபார்ம், பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன், என்ன வேணா நீங்க சொல்லலாம். பட் ஆனா வாட் எவர், ஐ திங்க் தேர் கோனா ஸ்ட்ரகிள் ஆல்சோ இன் தட் ஏரியா. பிகாஸ் இஃப் வி லூஸ் ஃபியூ குவிக் விக்கெட்ஸ், ரிங்கு சிங் பண்ற ரோல் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் இன் திஸ் டீம் except probably a Rishabh Pant, who's not had that much of an influence in international T20s off late. Off late na அவர் ஆடின கடைசியில இல்லாத போது வேற யாரும் அந்த ரோல் பண்றதுக்கு இல்ல.
ஏன்னா ஹர்திக் பாண்டியா இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கே பாக்குறோம், ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஒரு ஹையா ஆடுது. அவர் இந்தியாவுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. பட் குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் பண்ணி இந்த ரோல் எடுத்தோடனே he is also struggling to do that. ஜடேஜா is taking his time. Rishabh Pant is the only guy who's going to probably give you that role if he comes good. So I thought Rinku Singh oda idu was very very vital அந்த இடத்துல. Yes, you have Dubey who can do that, but he's been batting at the top. So இனிஷியலா அங்கேயும் இப்போ சிஎஸ்கே கதை தான் ஆக போகுது. டூபே வந்து அந்த இம்பர்டஸ் கொடுக்கலன்னா டீம்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் டு கெட் டு ஸ்கோர்ஸ் ஆஃப் 200 180 அந்த மாதிரி தோணுது. ஓகே, நல்லா லென்த்தாக சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்டதுக்கு இப்போ ஒரு ஒரு 5 மினிட்ஸ் எஸ்ஸே சொல்லிட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. நெவர்தலெஸ் ஆல்வேஸ் இன்சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆன் திஸ் சேனல். கமிங் பேக் டு இந்த ஒரு கேமுக்கு, எஸ் கொஞ்சம் வேர்ல்ட் கப் டாபிக் போனோம். இஸ் இட் ஹை டைம் டு ரீப்ளேஸ் மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட். போன மேட்சும் நம்ம பார்த்தோம், he was the only one who was leaking runs. ஓகே, அது கிளியரா எவிடென்ட்டா தெரியுது இன் டர்ம்ஸ் ஆஃப், ஐ மீன் we are not questioning his caliber or ability or capability. அது that is not the question. It's just his form and confidence. அவரோட ஃபார்ம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி பேடா போட்டு நம்ம பார்த்ததில்ல. ஏன்னா அவர் வந்து போடுறாரு, எவ்வளோ ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் அந்த லோன்லி விக்கெட் ஆஃப் மெக்கக் ஃப்ரேசர் ஃபிளிக் அடிச்சு அவுட் ஆனாரு. தட் வாஸ் த ஒன்லி டீசென்ட் பால் தட் ஹி போல்ட் இன் தட் ஸ்பெல். ஸோ அந்த அளவுக்கு பேடா இருக்கும் போது, நான் இது இந்த சிஎஸ்கே ரிவ்யூவ்லயும் இதே தான் நான் சொல்றேன். நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த ஓட்டைகளை அடைக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இல்ல நம்ம வந்து ரிசல்ட்ல ஹாப்பி ஆயிடலாம், இது ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அப்புறமா பாத்துக்கலாம்னா அது அப்புறமா வந்து இட் வில் கம் அண்ட் பைட் யுவர் ஆஸ் இன் தி எண்ட். ஓகே, அந்த விதத்துல ஐ ஃபீல் தே ஷுட் லுக் டு மூவ் ஆன் ஃப்ரம் ஸ்டார்க் அண்ட் கோ டு சேத்தன் சக்காரியா. சொன்ன மாதிரி அவருக்கும் யூ நீட் சம் ஸ்பேஸ் அண்ட் டைம். நீ சும்மா ஒரு மேட்ச் கொண்டு வந்துட்டு டப்புனு நீ டிராப் பண்ணனா இட் வில் நாட் மேக் சென்ஸ் அட் ஆல். சேத்தன் சக்காரியா நல்லா பண்ணியிருக்காரு, பஞ்சாப் கிங்ஸ்க்குலாம் ஆடும் போது சூப்பரா பண்ணியிருக்காரு. he is a decent commodity. he swings the ball up front. if at all ஏதாவது ஒரு மேட்சுக்கு கொடுக்கணும்னா அது இந்த மேட்ச் தான். அதுக்கு ஐ ஃபீல் இட்ஸ் the change should happen. ஹோம் புக்ஸ்ல கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹர்ஷித் ராணா இஸ் கமிங் குட், வைபவ் அரோரா நல்லா பண்றாரு. ஹர்ஷித் They ராணா have அந்த மேட்ச் options of பேன் பை தி வே. ஹர்ஷித் ராணா இஸ் பேண்ட். ஆமா, ஆப்வியஸ்லி அங்க ஒரு சேஞ்ச் ஆக போகுது. தேவையில்லாம ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து பேனை வாங்கிக்கிட்டாரு. பட் ஆனா ஐ திங்க் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். அவங்க வந்து டு பி ஆனஸ்ட் அந்த ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ல ஸ்டாக்குக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அப்போ வந்து தே ட்ரைட் துஷ்மந்த் சமீரா. இஸ் a very good bowler, பட் அந்த மேட்ச் அடி வாங்கினாரு. ஸோ ஐ ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்டிக் வித் சமீரா ஹூஸ் தேர் பிளான் பி ஃபார் அ லாங்கர் டைம். அந்த ஸ்டார்க்கு கிடைச்ச ரோப் சமீராக்கு டோர்னமெண்டோட ஸ்டேஜ்னால கிடைக்க போறது இல்லை. பட் ஐ திங்க் தே ஷுட் ட்ரை சக்காரியா ஆல்சோ. இப்போ சந்தீப் சர்மா எப்படி ஒரு கம்பேக் கொடுத்து டெத் ஓவர்ஸ்ல ஏஸ் பண்ணி ஒரு பெரிய நேம் அவருக்கு ஸ்டேக் பண்ண மாதிரி, சக்காரியா இஸ் ஆல்சோ ஹேவிங் தட் குவாலிட்டி. யூ நெவர் நோ, யுவர் லோக்கல் கைஸ் கேன் ஸ்டெப் அப் அண்ட் டேக் தட் மெட்டல். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தே கேன் கிவ் சக்காரியா அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி ப்ராபப்ளி ரெண்டு பேருக்குமே நீங்க கொடுத்த ஒரு ஆடிஷன் மாதிரி வைக்கலாம். யூ கேன் ஹேவ் சக்காரியா அண்ட் ஸ்டார்க் டேக் தட் மெட்டல் இன் த டெத், see who comes good, and அவங்கள வச்சு நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். ஸ்டார்க் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரகிளிங் ரிதம்ல இல்ல, அது கிளீனா தெரியுது. ஸோ இஃப் சக்காரியா கம்ஸ் குட் they'll have more options. ஸோ அவங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா ஐ திங்க் they are definitely going to qualify for the top 4. ஸோ going into the business end they'll have better options, and யார் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களோ in delivering their skill sets, better for them. கரெக்ட். ஓகே, லெட்ஸ் see. ஏன்னா ஸ்டார்க் எக்கானமி லாஸ்ட் 3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 12.5, 18.3, 14.3, above 11 தான் போயிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் தட் சேஞ்ச். பட் இந்த மேட்ச் வந்து வான்கடேல ஆட போறாங்க. வான்கடே இஸ் அ டஃப் சேலஞ்சிங் விக்கெட் ஃபார் த ஸ்பின்னர்ஸ். பியூஷ் சாவ்லா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு விஷயம் வாஸ் அவங்களோட வீக்னஸ் அப்படின்ட்டு சொன்னா டெஃபினெட்லி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பியூஷ் சாவ்லா நம்பி தான் இந்த ஹோல் சீசனே இருந்து, போன சீசன் நல்லா பண்ணாரு. ஸோ அங்கதான் வந்து ஒரு மாட்டிக்கிட்டாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பும்ரா மட்டும் தான் நல்லா பண்ணாரு போன வருஷம். இன்ஃபேக்ட் பும்ராவும் இல்ல, பியூஷ் சாவ்லா தான் வாஸ் த பிரைட் ஸ்பார்க் ஆஃப் த டீம். பட் இந்த சீசன் ஹி இஸ் பீன் கோயிங் ஃபார் ரன்ஸ், அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்ல. ஸோ
Is there any changes? Shreyas Gopal திரும்பி கொண்டு வரணுமா? ஐ தாட் ஸ்ரேயஸ் கோபால் காட் அ ரா டீல். ஏன்னா அவர் ஆடின ஒரு மேட்ச் சூப்பரா போட்டாரு, ஒரு மேட்ச் இந்த மேட்ச் அப்ங்கிற பேர்ல அவருக்கு போலிங்கே கொடுக்கல. ஸோ இட்ஸ் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் பிஃபோர் தே டிசைடட் ஸ்ரேயஸ் கோபால் இஸ் நாட் த கை ஃபார் மீன்ட்டு. அண்ட் பியூஷ் சாவ்லா இஸ் ஆல்சோ நாட் டெலிவரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமில. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓகே, அந்த அந்த லோ ஸ்கோர்ல கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. பட் மற்றபடி ஹீ இஸ் ஆல்சோ நாட் பீன் வெரி கிரேட் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். ஸோ I think the major problem is even though they are changing personnel, அது நம்பர் ஒன் ப்ராப்ளம். நபி உங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்னா அவர் போலிங் போடுறது இல்ல கொடுக்குற போலிங் வந்து நீங்க கடைசி ஆப்ஷனா ஒரு லாஸ்ட் டிச் ஒரு இது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர்லாம் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்கில். அவர் ஹி மைட் நாட் லுக் தட், பட் ஜென்ரலா அவர் ஒரு 4 overs 30 ஒரு விக்கெட் அந்த மாதிரி ஒரு ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி இருப்பார் அந்த போலிங் லைனப்ல. ஸோ அங்க ஐ ஃபீல் கேப்டன்சி அண்ட் யூசேஜ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல தான் ஐ வுட் புட் இட் டவுன் டு. டெஃபினட்டா ஸ்பின் வீக்னஸ் இருக்கு மும்பைக்கு, தே ஹேவ் வெரி லிமிடெட் ஆப்ஷன்ஸ். இல்ல நீங்க குமார் கார்த்திகேயா கூட எடுத்துட்டு வாங்க, ஹி ஹஸ் பீன் டூயிங் வெல். லாஸ்ட் இயர் உங்களுக்கு நல்லா தானே பண்ணார் ஆடின கேம்ஸ்ல, அது கூட ட்ரை பண்ணலாமே. நவ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ட்ரை ஹிம் ஆல்சோ. கரெக்ட். ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போது ட்ரை பண்ண வேண்டியதான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அதுல இருந்து ஏதாவது நெக்ஸ்ட் சீசனுக்கு யாராவது தேடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே மோர் சேஞ்சஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேகேஆர் பக்கம் ஒரே ஒரு சேஞ்ச். பண்ணியே ஆகணும். ஆமா, ஒண்ணு பண்ணியே ஆகணும். அந்த அதான் அந்த சேஞ்ச் வந்து சேத்தன் சக்காரியாவா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மேட்ச் அப் ஸ்கவ், எனி பர்டிகுலர் மேட்ச் அப் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு? I think Surya Kumar Yadav versus Sunil Narayan is going to be a very interesting matchup. ஏன்னா Sunil Narayan has been one of the top bowlers for KKR. அவர் பேட்டிங்ல எக்ஸல் பண்றதுனால நிறைய பேர் வந்து அவரோட bowling இதை நோட்டீஸ் பண்ணாம போயிருக்கலாம். பட் அந்த மேட்ச்அப் இஃப் சூரியகுமார் யாதவ் கெட்ஸ் கோயிங் இஸ் கோயிங் டு பி ஒன் கீ மேட்ச்அப். ஆல்சோ இன் டேண்டம் வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆஃப் கலர்ஸ் இருந்திருக்காரு இந்த வருஷம், பட் இருந்தாலும் போன மேட்ச் பயங்கரமா போட்டு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ ஹீல் ஆல்சோ பி வெரி கான்ஃபிடென்ட். Not just Surya Kumar Yadav, Rohit Sharma is someone who has had the better of Varun Chakravarti. கொஞ்சம் நான் பார்த்த whatever I have seen little, and especially அந்த bounce ரோஹித் சர்மாக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கடையில கிடைக்கிற bounce. So that is also going to be an interesting matchup என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் they'll be happy to go back to வான்கடே தான். அது ஒரு டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்கு. பவர் பிளேல ஒன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் இந்த கண்டிஷன்ல ஐ திங்க் ஃபில் சால்ட் கேகேஆர் பக்கம் எனக்கு தெரிஞ்சு 100 எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுவும் அந்த பும்ரா மட்டும் ஆட்டார்னு வையேன், ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஒரு பெரிய ஸ்கோர். அப்படியே ஆப்போசிட் போறேன், நான் பும்ராவை தான் நான் சொல்லுவேன். and I think he's going to get full salt this game. Let's say இங்க அந்த பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பேட்டில். இந்த நான் ஒரு bowler-க்கு போறேன், நீ ஒரு batter-க்கு போற. பட் வான்கிடையும் போது மோர் ஆஃப்டன் தென் நாட் ஐ திங்க் பேட்டர்ஸ் ஹேவ் தட் எட்ஜ் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். பட் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் லவ்லி டைம் அண்ட் யுவர் லவ்லி இன்சைட்ஸ். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்ப லைட்டா எடுக்காதீங்க, எல்லா மேட்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படியும் அவங்க குவாலிஃபை ஆகல அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டையை குழப்பறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்க நல்ல டீம் வேற. சாதாரணமா மொக்க டீம்ஸே வந்து குட்டையை குழப்பறதுக்கு அவங்களோட பெஸ்ட் ஆடுவாங்க. அந்த விதத்துல மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகலன்னா வில் ஸ்பாயில் அதர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து யாரோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண போறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த விதத்துல இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். This is Kaushik and Yomi signing off the field. I'll see you guys in my next video. Until then, this Yomi signing off the field. Bye-bye.